ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெட்டை வச்சு தான் ஒரு மசாலா ப்ரெட் வந்து செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப வந்து ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 ப்ரெட் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள் போதும். ரொம்ப கருகவும் விட்டுற வேணாம். ரொம்ப வெள்ளையாகவும் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கிரேவியில் போடும்போது வந்து உதிர்ந்துடும். அதனால் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும். இது கொஞ்சம் மைனூட்டாக இருக்கும். அதனால நான் கட் பண்ணியே போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா அரைச்சி கூட போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா, நான் வந்து ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னமும் போட்டுக்கலாம். அடுத்து ஆனியனை க்யூபாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து கேப்சிகமையும் அதே மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது. கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வதக்கினாவே போதும். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறைச்சலாவோ போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். இது போட்டுட்டு இப்போ நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெண்டும் வந்துட்டு இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கொதித்து வரணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி வர அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்துட்டு நான் இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்க போகிறேன். இது ஊற்றினோன்னே பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நல்லா வந்து கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா பாருங்கள், பார்த்தாவே தெரியும் நல்லா திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் வந்து ப்ரெட்டில் வந்துட்டு கோடாகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான ப்ரெட் மசால் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.